மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் விஷன் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லண்டன்ல இருந்து அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அவர் பிரஸ் மீட் ஏர்போர்ட்ல கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நேற்று தினம் ஏர்போர்ட்ல இந்த பிரஸ் மீட் கொடுத்து இருந்தாரு. அவர் பேசும்போது நிறைய பேச்சுகள் பேசியிருந்தார். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டார், தோல்வி பெற்ற ஒரு நடிகர் துணை முதலமைச்சர் ஆயிருக்காருன்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? வெற்றி பெற்ற நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, மாற்று கருத்து இல்லை. தோல்வி பெற்ற நடிகர் துணை முதல்வர் ஆயிருக்காருன்னு சொல்றாருல. துணை முதல்வர் ஆயிருக்கார் உதயநிதிங்கிறது ஃபைன். அவரோட தோல்வி அடைந்த நடிகர் எதுக்கு சொல்லணும்? அப்படி கண்டினியூஸா தோல்வியை கொடுத்துட்டு இருந்தாருன்னா எனக்கு தெரியல. ஒரு பாதிக்கு பாதி வெற்றியும் தோல்வியும் கொடுத்த ஒரு நடிகர் தான் இல்லையா? அவரோட முதல் படம் பெரிய ஹிட்டு, கடைசியாக வந்த மாமனிதன் ஹிட் படம், கடைசி படம்னு சொல்லிட்டே ஒரு நல்ல குருவை கிரியேட் பண்ணி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு தான் சினிமாலேருந்து விலகுறாரு. அதுக்கு அடுத்ததும் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ராஜ்கமல் நிறுவனம் ரெடியாக இருந்தது. அவர் தான் இல்லை சார் வேணாம், நான் அதை லாஸ்ட் படமாக பண்ணிடுறேன், வேலை நிறைய இருக்குன்னு சொல்லி தான் வெளியே வர்றாரு. அதுக்கு முன்னாடி மனிதன் போன்ற படங்கள், நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு நடிகர் படம் நடிக்க ஆரம்பித்து எந்த படங்களுமே ஓடாமல் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருந்து சுத்தமாக மார்க்கெட் இல்லாமல் வரலையே இல்லையா? ஒன்று. இன்னொன்று, அவர் எப்படி பார்த்தாலும் அவர் அரசியலுக்கு வர போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரீச்சுக்காகவோ இல்லை ஒரு அறிமுகத்துக்காகவோ தான் சினிமாவை பயன்படுத்தினாங்க இல்லையா? அதனால அவரை நம்ம நடிகர் அடையாளப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அடையாளப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு அரசியல்வாதி தான். அவர் அரசியல் குடும்பத்திலேருந்து வராரு. கலைஞரோட பேரன், ஸ்டாலின் அவரோட பையன். அவர் என்னைக்கு இருந்தாலும் அரசியலுக்கு வருவாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் அவர், அவ்வளோதான். இல்லை, இப்போ முதல்வர் பேசும்போதெல்லாம் முன்னாடி முதல்வர் இல்லாமல் இருந்தார். எங்கள் குடும்பத்திலேருந்து நான் தான் கடைசியாக அரசியலுக்கு வருதுன்னுலாம் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவர் குடும்பத்திலேருந்து ஒரு அரசியலுக்கு வராங்கல்ல. எந்த முடிவுமே அவங்களுக்கு நிரந்தர முடிவாக வராதில்லை. இப்போ ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய குடும்பத்திலேருந்து யாருமே, நானோ என்னோட குடும்பத்தார யாருமே இந்த பொறுப்புக்கோ பதவிக்கோ வரமாட்டோம், தேர்தல் அரசியல் நேரடியாக சந்திக்க மாட்டோம்லாம் சொன்னார். இப்போ அவர் பையன் என்னாச்சு? இப்போ அவருடைய மருமகள் என்னாச்சு இல்லையா? அது கால ஓட்டத்தில் மாறுறதுதான். வரக்கூடாது வர்றதுங்கிறதுல விஷயம். வந்தால் நல்லது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம கேள்வி. இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார்னா துணை முதல்வர் அவருடைய பொறுப்புகள் எப்படி இருக்கு, அவருடைய வேலைகள் எப்படி இருக்குங்கிறதுல அதில் விமர்சனம் பண்ணலாம். மற்றபடி நம்ம முன்னாடி சொன்னாங்க, அவருமே உதயநிதியே சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்குலாம் வரப்போறது இல்லைங்க, நான் சினிமா தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது அன்னைக்கு இருந்த தீர்மானமாக இருக்கும். பட் நமக்கு தெரியுமே, ஒரு அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அரசியலுக்கு வராமல் இருக்க முடியுங்கிற ஒன்று. இன்னைக்கு விஜயோட பையன் டைரக்டர் ஆகிட்டாரு. இவர் நடிக்க வரவே மாட்டார், நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா? என்னைக்கு எவ்வளோ நடிகராக தான் போறாரு, ஏன்னா அவர் விஜயோட பையன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அது புரிஞ்ச விஷயம் தான். அவர் தோல்வி அடைந்த நடிகர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் வெற்றியும் கொடுத்துருக்காரு, தோல்வியும் கொடுத்துருக்காரு. ஒரு மார்க்கெட், ஓரளவுக்கு மார்க்கெட் இருந்த ஒரு மினிமம் கேரண்டி நடிகர் தான். சுத்தமா ஐயோ உதயநிதி படமா அந்த பக்கமே போக முடியாது. ஒரு ஸ்டாலினோட பையன் நடிகை வந்தார், எந்த படமே ஓடல, ஒரு 10 படம் நடிச்சாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அப்படியே அரசியலுக்கு வந்தாரு சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது இல்லையா? நல்ல படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய காமெடி படங்கள் கொடுத்துருக்காரு, ஒரு கடந்த சீரியஸான படங்கள் அப்ரோச் பண்றாரு, ஃபைன். அது அப்படி சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் தான் இருந்தது. இப்போ 3ஆவதா விஜய் சேர்ந்திருக்காருன்னு சொல்றாங்கல்ல. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அவர் விஜயோட திராவிட கட்சியா தான் பாக்குறாரு, விஜய் கட்சி. ஆனா விஜய் பேசும்போது அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. எங்களுக்கு ஒரு கண் திராவிடமா, இன்னொரு கண் தமிழ் தேசியம் சொல்லியிருந்தாரு. நாங்க ஒரு மதச்சார்பற்ற அரசியல் கட்சியா தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் திரும்ப வந்ததும் ஒரு திராவிட கட்சியா கிளைம் பண்றாருல, அதை எப்படி பார்க்கல? அப்படிதான் கிளைம் பண்ணுவாங்க. அப்போ விஜய முழுக்க தங்களோட எதிர்ப்பக்கத்தை நிப்பாட்டுறாங்கன்னு அர்த்தம். விஜயும் திராவிட கட்சியா தான் பாக்குறாங்க. அப்ப விஜய் நமக்கு எதிரி தான் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாரு. இப்ப எடுத்து சொல்லிட முடியாது இல்லையா? எலெக்ஷன் இருக்கும்போது பேசுவாங்க, பின்னணியில என்ன நடக்குது, என்ன பின்னாடி என்ன ஆகுங்கிறதுலாம் தெரியாது இல்லையா? அதனால இப்பவே நம்ம வாய விட வேணாம், திராவிட கட்சின்னு சொல்லி வைப்போம். தட் மீன்ஸ் மறைமுகமா அவர் நமக்கு எதிரி தான் அப்படிங்கிறத சொல்றாரு. நேரடியா விஜய் எங்களுக்கு எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால அப்படி சொல்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு, அவர் சொன்ன கொள்கைகள், தமிழ் தேசியமும் திராவிடமும் நமக்கு இரு கண்கள் மாதிரி சொன்னா கூட, அவர் சொன்ன கொள்கைகள் எல்லாம் எங்க திமுகவின் கொள்கைகள் தானே, அதிமுகவின் கொள்கைகள் தானே இல்லையா? அதனால அவருடைய கட்சியே ஒரு திராவிட கட்சி, கட்சியில் பேர்ல திராவிடம் இல்லைன்னா கூட ஒரு திராவிட கட்சியை தான் அடையாளப்படுத்துவாங்க. அதுல ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன். அவரை திராவிட கட்சின்னு சொல்லதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமும் கிடையாது இல்லையா? இவர் சொல்ற மாதிரி எங்களுக்கு தேசியம் தான் சொல்ற மாதிரி தேசிய கட்சின்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு பொருந்தாத விஷயங்களை சொன்னாதான் பிரச்சனை. திராவிட கட்சியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு தோதான விஷயம் தானே அவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்துக்கு எதிரான கொள்கை தான் சொன்னாரா? இடஒதுக்கீடு எதிராக சொல்லல, மொழிக்கு எதிராக சொல்லல, பெண் உரிமைக்கு எதிராக எதுவும் சொல்லல, தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எதுவும் சொல்லல. கொள்கைகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட கொள்கைகளா இருந்தா கூட அவர் எதிராக எதுவும் சொல்லலையே. அதனால அவர் எந்த கொள்கை எடுத்தா நமக்கு நல்ல கொள்கை தானே சொல்லியிருக்காரு. அப்ப அவர் திராவிட கட்சி நீங்க அடையாளப்படுத்தினாலும் சரி, தமிழ் தேசிய கட்சி அடையாளப்படுத்தினாலும் சரி, அது இல்ல விஷயம். அவர் தமிழகத்துக்கு ஆதரவான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய கொள்கைகளை தான் அறிவிச்சிருக்கிறாரு. சோ அது ஃபைன் தான்.
ஆனால் இப்போ அவர் பேசும்போது என்ன சொன்னால், நாங்கள் விஜய் வந்து இன்னும் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல, ஒரு தீவிர அரசியல் வந்து விஜய் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் எந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ விஜய் வந்து ஒரு வருஷமாக அந்த அரசியலில் தான் ஈடுபட்டு இருக்காரு, இன்னும் அவர் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கலன்றது எப்படி அது? இல்லை, அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டுங்கிற சொல்றது இன்னும் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கல இல்லையா? கட்சியை அறிவிச்சாரு, அப்புறம் ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் 1-2 அறிக்கைகள் தான் வந்திருக்கு. கட்சி மாநாடுக்கு பிறகு ஒரு அறிக்கை தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இறந்து போன தொண்டர்களை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்குது. களத்தில் நின்று, இப்போ கள அரசியல்னா களத்தில் நின்று ஒரு போராட்டத்தை நடத்தி அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து மக்களை சந்திக்கிற ரெகுலர் அரசியல்வாதியாக மாறல இல்லையா? ஸோ ரெகுலர் அரசியல்வாதியாக மாறும்போது தான் ஒவ்வொரு விஷயம் அவரோட இப்போ கொள்கையெல்லாம் அறிவிச்சாச்சு. ரெகுலர் அரசியல்வாதியாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு விஷயம் அவரோட கருத்து என்னன்னு தெரியும், அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியும். அப்போ ஸ்டாண்ட் என்ன, கருத்து என்னன்னு பார்க்கும்போது நம்ம அதுக்கு அவருக்கு எதிராக ஒன்று சொல்ல முடியும். இப்போ ஜஸ்ட் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஒரு மாநாடு நடத்திருக்காரு, அவரோட கொள்கைகளை சொல்லியிருக்காரு, யார் எதிரின்னு சொல்லியிருக்காரு, ஃபைன். ஸோ இனிமேல் கள செயல்பாடு வந்ததுக்கு அப்புறம் அதை மீன் பண்றாரு. பட் தீவிர அரசியல் தொடங்கி வரும். மேபி அவருக்கு லாஸ்ட் படம் சொல்லிட்டார்ல, அவர் படமும் நடிப்பேன், சினிமாவில அரசியல்ல இருப்பேன்னு சொல்லிட்டு படம் நடிக்க போயிட்டு அமைதியா இருந்தா நம்ம கேள்வி கேட்கலாம். அவர் இதுதான் என்னோட லாஸ்ட் படம் சொல்லிட்டார், அப்போ அவர் கொஞ்சம் நடிக்கட்டும் இல்லையா? இது முடிச்சு முழுக்க அவர் அரசியல் தானே வர போறாரு, அது வரைக்கும் அவருக்கு டைம் கொடுப்போம் அப்படிங்கறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் அவர் வந்து பேசட்டும், பேசும்போது நம்ம எப்படின்னு பார்க்கலாங்கிறத அவரை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். காலையில பேசும்போது நாங்க விஜயோட அரசியல் வரைக்கும் வந்து வரவேற்கும்னு சொல்லியிருந்தோம். ஈவினிங் பேசும்போது இது வந்து ஒரு கிச்சடி பாலிடிக்ஸ்னு சொல்றாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், அவர் காலையில பேசும்போது இன்னொரு திராவிட கட்சியா பாக்குறேன்னு சொல்றதோ, இல்லைன்னா பின்னாடி கள அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்றது, அவரை எதிர்க்கலன்னு சொல்றதெல்லாம் சொன்னா கூட, அவர் திராவிட கட்சியை அடையாளப்படுத்தினாலே அவரை தங்களை எதிரியாக அவர் தீர்மானித்து கொண்டார் அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டா? திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டதுதான் பிஜேபி கட்சி இல்லையா? அப்போ விஜயை எதிர்நிலை நிறுத்துறாங்கன்னு அர்த்தம். அதை எவ்வளவு நாளைக்கு சிலையடை சிதல் மாதிரி அப்படி மறைமுகமாய் சொல்றது, நேரடியாக சொல்றதுக்கு ஒரு டைம் ஆயிடுல. ரொம்ப சீக்கிரம் அன்னை சாயங்காலமே பேசிட்டார். அவர் என்ன சொல்றாரு, அந்த கொள்கையிலேருந்து கொஞ்சம், அந்த கட்சியோட கொள்கையிலேருந்து கொஞ்சம், இந்த கட்சியில் கொள்கை கொஞ்சம், அப்படி இப்படிலாம் எடுத்துட்டு ஒன்று தயிர் சாதம் போடு, இல்லை சாம்பார் சாதம் போடு, இல்லை ரச சாதம் போடு, எல்லாத்தையும் சேர்த்து என்ன பனைமரத்துல ஒரு குத்து, ஆமா ஆமா வடிவேல் காமெடி எல்லாம் சொல்லி பண்றாரு. நான் திரும்ப சொல்ற விஷயம் தான், தமிழகத்துல இங்க கொள்கைக்கான வெற்றிடம் கிடையாது. இங்க திராவிடமாகட்டும், தமிழ் தேசியமாகட்டும், கம்யூனிசம் ஆகட்டும், அம்பேத்கரியமாகட்டும், இந்த இவ்வளவு கட்சிகள் இங்க இருக்கு, தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க கொள்கைகள் எல்லாமே தமிழக நலனுக்கு தோதாக இருக்கு. தமிழக நலனுக்கு எதிராக இங்க கொள்கையை வச்சிருக்கக்கூடிய ஒரே கட்சி எந்த கட்சி சொல்லுங்க? பிஜேபி மட்டும்தான் இல்லையா? ஏன்னா அவங்க தான் நீட்டு வேணும்னு சொல்லுவாங்க, நம்மளாம் நீட்டு வேணான்னு சொல்லுவோம், அவங்க நீட்டு வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு சொல்லுவோம், ஆனா அவங்க 3வது மொழி வேணும்னு சொல்லுவாங்க. ஹிந்தி கத்துக்கணும்னு அடம் முடிப்பாங்க இல்ல? இந்த மாதிரி தமிழக நலனுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இங்க பண்ணக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். அப்போ அவங்க கிட்ட இருந்து கொள்கை ஒன்றும் எடுக்க முடியாது. இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் கொள்கை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே தமிழகத்துக்கு தேவையான கொள்கைகளை சொல்லிட்டாங்க, செயல்பட்டு இருக்காங்க. செயல்பாட்டுல குறைபாடு இருக்கு, சொன்ன கொள்கை ஒன்னாகவும் செயல்பாடு வேற ஒன்னாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஃபுல்லா இல்ல, ரெகுலர் இல்ல, எப்போவாச்சும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்துடும். குற்றம் குறைகள் இருக்கு, ஓகேவா? ஆனா இவங்க கொள்கைகள் எதுவுமே தமிழக நலனுக்கு எதிராக கிடையாது. இப்ப விசிகாவோட கொள்கையோ, மதிமுகவோட கொள்கையோ, திமுக இந்த கொள்கைகள் ஏதாச்சும் தமிழக நலனுக்கு எதிராக இருக்கா? இல்ல. செயல்பாடுகள்ல கூடுதல் குறைவு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கொள்கைகள் தவறு கிடையாது. ஆனா உங்க கொள்கையை தப்பா இருக்கும். ஒரே மதம்னு சொல்லுவீங்க, ஒரே மொழின்னு சொல்லுவீங்க, இஸ்லாமியர்கள் எல்லாம் பைசா அனுப்புன்னு சொல்லுவீங்க. இது எதுவும் தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்ல மாட்டோம். சனாதன தர்மத்தை தூக்கி பிடிப்பீங்க இல்ல, மறைமுகமா குலத்தொழில வந்து திரும்ப குலத்தொழில பண்றதுக்கு வேலையை பார்ப்பீங்க. எல்லா எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும்னு சொல்லுவீங்க. நாங்க படிச்சு முன்னேறி வரோம், எங்களை படிக்க விட என்னெல்லாம் வேலை செய்யணும் செய்வீங்க. நாங்க வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் உருவாக்கிட்டோம், இப்ப வீட்டுக்கு ஒரு டாக்டர் உருவாக்கிடுவோம், அப்ப நீட் நோனை கொண்டு வருவீங்க. இது எல்லாமே தொடர்ந்து நீங்க வந்து தமிழகத்துக்கு எதிரான விஷயத்த சொல்லுவீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தமிழகத்துக்கு ஆதரவான விஷயத்த தான் சொல்லுது. கொள்கைகள் ஆல்ரெடி இருக்கு. அப்போ விஜய் புதுசா ஒரு கொள்கையை சொல்றதுக்கு கொள்கை வெற்றிடம் கிடையாது. விஜய்க்கு மட்டும் இல்லை, யார் கட்சியை தொடங்கினாலும் கொள்கை வெற்றிடம் கிடையாது போது இருக்கிற கொள்கைகளை நல்ல கொள்கைகள் எடுக்க முடியும். தப்பான கொள்கை ஒன்று எடுக்கல. ஒரு ஜனநாயக பண்பு என்பதும் ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வர்றோம், மொத்தமா எல்லாம் தப்பு, இங்க எல்லாம் சேர்ந்து நாட்டை அழிச்சு போட்டாங்க, நாங்க தான் புதுசுன்ற சீமான் பேசுற மாதிரி பேசினா அது போய், அது அபத்தம். நீங்களும் நம்ப மாட்டீங்க, நானும் நம்ப மாட்டேன், இங்க இருக்க மக்களும் நம்ப மாட்டாங்க இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட கொள்கை ஒன்றாகவும் செயல்பாடு ஒன்றாக இருக்கக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை தான் அட்ரஸ் பண்ணணும். மொத்தமா அவங்கள வந்து பிஜேபி மாதிரியோ இல்ல நாம் தமிழர் கட்சி மாதிரியோ திராவிட கட்சிகள் சேர்ந்து தமிழ்நாட்டை அழிச்சு போடுச்சுங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இருக்குல்ல, அதை பண்ண முடியாதுல்ல விஜய். அது பண்ணா தப்பாயிடும்ல. அதனால அவர் என்ன பண்றாரு, இருக்கிற கட்சிகளிடமிருந்து நல்ல கொள்கைகள் எடுத்துக்கிறாரு. இப்ப இங்க அப்படித்தான் உருவாக்க முடியும், புதுசா ஒரு கொள்கை சொல்ல முடியாது. நல்ல பண்பு தானே அது. இப்போ உதாரணம் சொல்லும் போது இந்த சாப்பிட்ற பொருள் கூட சேர்ந்து இந்த உதாரணம் சொல்றாங்க. சீமான் வந்து ஆல்ரெடி பேசும்போது விஜயை விமர்சனம் பண்ணியிருப்பாரு.
இந்த கருவாடு சாம்பார்னு சொல்லி பேசிடுவார். ஒண்ணு கருவாடா இல்ல சாம்பார், ரெண்டுத்தையும் சேர்ந்து எப்படி சொல்லுங்க. இப்ப இவர் சொல்லும் போது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம்னு சொல்றாங்க. விஜய் கொஞ்சம் கீழே வச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது விஜய் வந்து தன்னை திமுகவுக்கு எதிரியாக தீர்மானிக்க விரும்புறார். திமுகவா விஜயா அல்லது அதிமுக திமுகவா விஜயா, தன்னை மூன்றாவது தலைவராக ஒன்று நிப்பாட்டி தன்னை நேரடியாக முதல்வர் ஸ்டாலினோட போட்டியாளராக நிறுத்தி திமுக ஆளுங்கட்சி திமுக இருப்பதனால நேரடி திமுகவுக்கு போட்டியாக தமிழகத்தில் இருக்கணும், நாம ஒரு எதிர்கட்சியா வரணும் குறைஞ்சபட்சம், அல்லது முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கத்தோட செயல்பட்டா கூட எதிர்கட்சியாவது வந்துடணுங்கிற ஒரு செயல்பாடோட இருக்கு. போட்டி அங்கதான் உருவாகணும் இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன இன்டர்வியூல, இவரால் பாதிக்கப்படுறது ரெண்டே பேர், இவங்க ரெண்டு பேர். இவங்க தான் மூணாவது கட்சின்னு தன்னை ரெண்டு பேரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வர்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பின்னடைவு இல்லையா? அப்போ இவங்களுக்கான போட்டியாளராக மாத்திடுறது, இவரை எப்படியே டேமேஜ் பண்ணணும், இவரை கீழ்த்தரமா பேசணும். இந்த மாதிரி லாரி நடுரோட்ல போய் நின்றுறது, கருவாடு சாம்பார்ன்றது, இப்ப தயிர் சாதம் ரசசாதம்ன்றது இல்ல, ரொம்ப கீழ்மைப்படுத்தி பேசுறது. கொள்கைகள் வந்து புதுசா கொள்கைகள் சொல்லி சம்பந்த இல்லாம சொல்லிடவா? உங்களை மாதிரி ஹிந்தி படிங்கன்னு சொல்லவா? ஹிந்தி மட்டும் படிச்சா போதாங்க, ஸ்பானிஷ் படிங்கன்னு சொல்லவா? கொஞ்சமே தமிழக நலனுக்கு உதவாத கொள்கை ஏதாவது சொல்லணுமா? அவசியம் கிடையாது. தமிழக நலனுக்கு தோதான கொள்கை தான் சொல்ல முடியும். தோதான கொள்கை ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்ப தனக்கான கொள்கை நல்ல விஷயங்களை சேர்த்துக்கிறாரு. காமராஜர் எடுத்துக்கிறாரு, கல்வினாலே காமராஜர் தான். பெரியார் எடுத்துக்கிறாரு, எல்லா நல்ல தலைவர்களும் எடுத்துக்கிறாரு. தங்களுடைய கொள்கை தலைவரா எப்படி புதுசா தலைவர்களை கொண்டு வர முடியுமா? சவார்கர் எடுத்துக்கவா இல்ல கோவால்கர் எடுத்துக்கணுமா கொள்கை தலைவர்? யார் எடுத்துக்கணும்? உங்களை யார் இருக்கா நாங்க எடுத்துக்கிறதுக்கு? விஜய் மாத்திரம் யார் புதிதாக கட்சி தொடங்கினாலும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுப்பாங்க. அம்பேத்கரையும், கார்ல் மார்க்ஸையும், பெரியாரையும், காமராஜரையும் தான் எடுத்துக்க முடியும் இல்லையா? அண்ணாவையும் கலைஞரையும் தான் மேற்கோள் காட்டி பண்ண முடியும். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் தான் மேற்கோள் காட்டி பேச முடியும். இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன செஞ்சீங்க? இங்க ஆட்சியை பிடிக்கல, ஒரு சீட் ஜெயிப்பதற்கான வழிகள் கூட இல்லாம இருக்கும் பொழுது, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு? இந்தியப்படி சாதி, மதம், மத வெறுப்பு, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்த ஏதோ ஒன்று நடந்து அதை மத பிரச்சனை எப்படி மாத்துறது, அதற்கு மதசாயம் எப்படி பூசுவது, அப்படித்தானே வேலை நடக்கு. அப்ப அதையா பேசணும்? அதை பேசக்கூடாதுல்ல. அவர் தமிழகத்துக்கு தோதான அரசியல் தானே பேச முடியும். அதை பேசுறாரு, பொறுக்க முடியல. தங்களுக்கு பெரிய த்ரெட்னிங்கா இருக்கிறாரு விஜய், பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும். ஸோ இவ்வளவு நாள் இந்த வேலையை ஒரு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாரு, லண்டன்ல இருந்தனால பேச முடியல. இப்போ சீமானும் அண்ணாமலையும் சேர்ந்து விஜயை தான் அடிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் விஜயை தங்களுக்குள்ள ஒரு ஆளு மாதிரி வச்சுப்பாங்க. நீ பெருசா நான் பெருசான்னு காடிக்கன்னு நினைப்பாங்க, அவரை விட மேல வரும்னு நினைப்பாங்க. அதான் அவங்க நோக்கம், அவங்க கொள்கை எல்லாம் அதுதான். அவங்க கொள்கை அதுதான். விஜயோடைய கொள்கை தமிழகத்துக்கு நல்ல விதமான கொள்கையாக, தோதான கொள்கையாக தான் இருக்கு. அந்த வேலையை அவர் செய்யட்டும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதே மாதிரி சீமானும் ரஜினியும் நடுவில் சந்திச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. இது குறித்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார். ரஜினி வந்து ஒரு சின்ன வட்டத்தில் சேர்க்காதீங்க, அவர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் இல்லை. அதே மாதிரி மோடி மேல வந்து ரொம்பவே அன்பால இருக்கிறவர், அவர் வந்து இந்த சின்ன வட்டத்தில் சேர்க்காதீங்கன்னு சொல்றாருல்ல, இது எப்படி பாக்குறீங்க? மோடியின் மீது அன்பா இருக்கிறாரா? நான் பாஜக ஆதரவாளர் இல்லை, எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. மோடியின் மீது மட்டும் அன்பு இல்ல, தனிப்பட்ட விதத்துல அன்பா இருக்கு. என்ன தனிப்பட்ட முறையில் என்ன அன்பா இருக்கிறது? மோடி கிட்ட என்ன இருக்கு? தமிழகத்துக்கு என்ன செஞ்சாரு மோடி? எதை அடிப்படையை வச்சு மோடி மேல அன்பு வருது? ரஜினிக்கு இருக்கோ இல்லையோ, இவர் சொல்றதுக்கு இவர்கிட்ட கேட்போம் நம்ம. ரஜினிக்கு இருக்கா இல்லைன்னு ரஜினி தான் சொல்லணும். மோடி மீது அன்பு வருவதற்கு, தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மோடி மீது அன்பு வருவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? என்ன மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்ல பேசுறாரு. ஆமாம், அது போதுமே. தமிழ்நாட்டில் வரும்போது அவர் தமிழ்ல பேச, சரி. இங்க அது இல்லை, இங்க பேசுறதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. செயல்பாடு என்னவா இருக்கு? எங்களுடைய எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றது கிடையாது, எங்களுக்கு எதிரான விஷயங்களே சொல்றது. அப்ப மோடி மீது அன்பு, அதையும் தாண்டி மோடி மீது அன்பு உங்களுக்கு எப்படி வருது? அது எப்படி வர முடியும்? சங்கியா இருந்தா மட்டும்தான் வரும். கரெக்டா? மோடி மீது அன்பு எப்படி வரும்? வராது இல்ல. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு பெரியார் மீது அன்பு வருமா? பிஜேபியினருக்கு வராது இல்ல. ஏன் வராதுன்னா, நீங்க திராவிடத்தை முழுக்க எதிரியா கட்டமைக்கிறீங்க. அந்த திராவிட கட்சிகளையும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஐக்கான இருக்கக்கூடிய பெரியார் மீது உங்களுக்கு அன்பு வராது எந்த காலகட்டத்திலையும். அப்போ பிஜேபியினுடைய கொள்கையை ஒத்து போகாமலோ, அந்த சித்தாந்தங்கள் பிடிச்சி போகாமலோ உங்களுக்கு மோடி மீது அன்பு வராது. மோடி மீது உங்களுக்கு அன்பு இருக்குனாலே நீங்க பிஜேபி ஆதரவாளர்னு அர்த்தம். ரஜினி இதை சொல்லல, அண்ணாமலை சொல்றாருன்னா, அண்ணாமலை சொல்வது உண்மையா இருந்தா அதான் ரிசல்ட். பிஜேபி ஆதரவாளர் தான் இருக்க வேண்டிய, ஓட்டு கேட்டா தான் பிஜேபி ஆதரவாளர்கள் இல்ல. நான் நேரடியா மோடியை போய் சந்திக்கிறேன், மோடி மீது அன்பா இருக்குன்னு சொல்லிட்டாவே ஒரு பிஜேபி ஆதரவாளர் ஆயிடுமே. மறைமுகமா சொல்றதுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு நடிகர் ஒரு பிரதமரை சந்திக்கிறாரு, அது சாதாரணமா எடுத்துக்கலாம்ல? நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம், நம்ம சாதாரணமா தான் எடுத்துக்கிறோம். அதுல ஒண்ணு நம்ம பேசல. அவர் சொல்றாருல்ல மோடி மீது அவருக்கு அன்பு இருக்குன்னு, எதுக்கு சொல்றாரு? ரஜினி வந்து சொன்னாரு எனக்கு மோடி மீது அன்பு இருக்குன்னு சொன்னாரா? இவர் எதுக்கு சொல்றாரு? மோடி மீது அன்பு இருக்கு, ஆனா அவர் பிஜேபி ஆதரவாளர் இல்ல அப்படின்னு சொல்றது. மோடி மீது அன்பு இருக்கு, அவர் பிஜேபி ஆதரவாளர் இல்ல. ஆனா புரிஞ்சுக்கோங்க, மோடி மீது அன்பு இருக்குன்னு அவர் யாரு? அதுதானே. அப்படி அந்த விஷயத்தை அவர் நிறுவ முயல்றாரு. இப்ப சீமான் போய் ரஜினியை சந்திச்சு வந்தது வந்து, நான் ரஜினியை சும்மா சந்திச்சேன், நீங்க ரஜினியை சும்மா செஞ்சிருப்பீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம்ல.
அந்த மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இவர் சீமான் சந்திச்சது ரஜினி சந்திச்சு எப்படி வந்து விஜய்க்கு எதிரான ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தொடர்கள் மத்தியிலே உருவாக்குங்கிற ஒரு விஷயத்த மாதிரி தான். மோடி மீது அன்பு இருக்கு, ஆனா பிஜேபி ஆதரவாளர் சொன்னா அதே தான். மோடி மீது அன்பு இருந்துச்சு, அவர் பிஜேபி ஆதரவாளர் தான், அவர் எங்க ஆளு தான் சொல்றாரு மறைமுகமா. அதே மாதிரி சீமானையும் எங்க கொள்கைக்கு எதிரானவர்னு சொல்றாரு. ஆமா, சீமான் வந்து ஆப்வியஸ்லி பிஜேபி கொள்கைக்கு எதிரானவர் தானே. பிஜேபி கொள்கை அவர் எங்கேயுமே ஆதரிச்சது கிடையாது. அவங்க மதம் சொல்லுவாங்க, இவர் மொழி சொல்லுவார், அவ்வளவுதான். ஓகேவா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால கொள்கை எதிரி தான். மோரோவர் அவர் வெளிப்படையா, மறைமுகமா எப்படின்னு நமக்கு தெரியாது, வெளிப்படையா பிஜேபி எப்பவுமே எதிர்க்க தானே செய்வாரு. ஸோ அதனால அவர் வந்து பிஜேபிக்கு எங்க கொள்கைக்கு ஒத்து வராத ஆள் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்களுடைய நோக்கம் என்ன, நாம் தமிழரோட நோக்கம் என்ன, பிஜேபியோட நோக்கம் என்ன, திராவிட கட்சியை குறிப்பாக திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும், திமுகவை ஆட்சிகளில் அகற்றணும். விஜய் அதானே சொல்றாரு. இப்ப விஜய் எப்படி உங்களுக்கு எதிரி ஆகிறாரு எனக்கு புரியல இந்த கான்செப்ட். கரெக்டா? இப்ப நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய முழுமை தமிழகத்தை பொறுத்த உங்களுடைய எதிரி யாரு? திமுக. கொள்கை ரீதியா அவங்க எதிரி யாரு? பாஜக. அதே தான் விஜய் சொல்றாரு. அப்ப விஜய் எந்த கட்டத்தை, எந்த வகையில விஜய் உங்களுக்கு எதிரியா மாறுறாரு? அவரும் திராவிடத்தை கையில் எடுத்துட்டார்ல. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. திராவிடத்தை கையில் எடுத்தா என்ன, அவங்க பாசிசமா இருந்தாலும் நீங்க பாயசமான்னு கேட்கிறாரு. திமுகவை ஊழல் கட்சின்றாரு, வாரிசு அரசியல் கட்சின்றாரு, அந்த அவங்களை அகற்ற வேண்டும்ன்றாரு. ரிப்பீட்னு சொல்லி திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாரு. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ரெண்டு எதிரி தான். கொள்கையில செயல்பாடு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. 100% பொருந்தி வரனா அவர் உங்க கட்சியில வந்து சேர்ந்துடலாமே. இப்போ கொள்கை தலைவரா பெரியார தானே முன்னேறி. ஆமா, இவங்களுக்கு வழிகாட்டிகள்ல பெரியார் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு தலைவர் பிரபாகரன் இருந்தா கூட உங்களோட வழிகாட்டிகள்ல பெரியார் இருக்காரு. பெரியாருக்கு இவங்க எதிரி கிடையாது. ஆனா வழிகாட்டியின் பெரியார் சொல்லிட்டு பெரியார் விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. ஆனா இவங்க லிஸ்ட்ல வந்து பெரியார் இருக்காரு. பெரியார் எப்படி எதிர்க்க முடியுங்கிறதோ அதை வச்சுக்கிறது. ஓகேவா? பெரியார் எப்படி தலைவராக எதுக்காம இருக்க முடியும்? அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன, அதான் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க பிரபாகரன் எடுத்துக்கோங்க, அவர் பெரியார் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? அது மாதிரி நீங்க ஒரு ஆள் எடுத்தீங்க, அவங்கள எடுத்துப்போங்க. நீங்க சொல்லக்கூடிய வேலுநாச்சியார் தான் அவரும் எடுத்துக்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு வகையில பொருந்து ஏதோ ஒரு வகையில விலகுது இல்லையா? சோ அது இல்ல. எண்ட் ஆஃப் தி டே செயல்பாடு என்னவா இருக்கு? திமுக எதிர்க்கிறாரு, நீங்களும் திமுக தான் எதிர்க்கிறீங்க. பாஜக எதிர்க்கிறாரு, நீங்களும் பாஜக தான் எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க யாரோட சேர்ந்து, நீங்க விஜயோட சேர்ந்துல இருக்கணும். நீங்க கூட்டணி கூட போவேணாம். ஆனா விஜய் நீங்க எதிர்க்க வேண்டிய நீட் என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் பொது எதிரி வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தானே. அப்புறம் ஏன் விஜய் எதுக்குறீங்க? பிஜேபிக்கு வந்து இப்ப என்ன, அவரும் திமுக தான் எதுக்குறாரு, நீங்களும் திமுக தான் எதுக்குறீங்க. நீங்க அவரோட கூட்டணி சேர வேணாம், கூட்டாலும் வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நிலைமை, பிஜேபி கூட சேர்ந்த தமிழகத்தில் இருந்தாங்கன்னு தெரியும், வரமாட்டாரு. ஆனா அவரே ஏன் எதுக்குறீங்க? உங்க வேலை அவரும் செய்யறாரு, எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கோங்க திமுகவை. இப்ப அவங்க வந்து அந்த ஓட் பேங்க் ஓடன்னு சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, அது காரணமா கூட இருந்தா. அதுதான் சொல்றேன். அப்ப விஜய் வர்றதுனால அப்ப இவங்களுக்கு கொள்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட எதிர்க்கிற விஷயத்தில் உங்க 3 பேருக்குமே எதிரி ஒருத்தர் தான். நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் 2 எதிரி, 2 ஒரே ஆளு, திமுகவும் பிஜேபிக்கும். பிஜேபிக்கு ஒரே எதிரி திமுக. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயும் நீங்களும் ஒரே பக்கம் தான். கரெக்டா? நீங்க எந்த குற்றச்சாட்டுலாம் திமுக மேல சொல்றீங்களோ, ஊழல் குற்றச்சாட்டும் வாரிசு அரசியல் சொல்றீங்களோ, அதே தான் விஜய் சொல்றாரு. அப்ப தமிழகத்தை பொறுத்த நீங்க 2 பேரும் ஒரே கொள்கை தான், ஒரே எதிரி தான் உங்களுக்கு. அப்போ நீங்க எதுக்கு விஜய் எதிர்க்கிறீங்க? ஏன் எதுக்குறாங்கன்னா தங்களுடைய ஓட் பேங்க் பாதிக்கப்பட போகுது. அப்போ இவங்களுக்கு கொள்கையெல்லாம் சும்மா, திமுக எதுக்குனுங்கிறது சும்மா தான். நீங்க ஏதோ ஒரு வகையில ஒன்றிணையணுமே இல்லையா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்மளோட எதிரி அவனோட எதிரி ஒண்ணு, நண்பனாக வேணாம், அமைதியா எதிர்க்கட்டுமே. திமுக வாக்கு உடையட்டும் தானே நினைக்கணும். ஆனா இவங்களுக்கு நல்லா தெரியும் திமுக வாக்கு உடைய போறது இல்ல, நம்ம வாக்கு தான் உடைய போகுது, நமக்கு வேற வழி இல்ல, விஜய் எதிர்த்தாகணும். புரியுதா? அதுதான் கான்செப்ட். புரியுது இல்ல? எதிரி ஒரே ஆளா இருக்கிறாங்க 3 பேருக்கு, நீங்க சேர்ந்துல இருக்கணும். சேர்ந்து கூட இருக்க வேணா, கூட்டணி அமைக்க முடியாது, ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க, எல்லாம் அமைதியா இருங்க. அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க மாத்தினா பாதிப்பு உங்க 2 பேருக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இவர் என்னதான் திமுக அடித்தாலும் திமுக ஓட்டு எதுவும் வரப்போறது இல்ல, நம்ம ஓட்டுல தான் பாதியை வாங்கிட்டு போறாரு. அப்ப இவர் அடிப்போம்னு வந்துட்டாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய எதிர்ப்பாங்க. அவரு மேடையில தீவிரமா எடுத்தது யார? திமுகவை. பிஜேபியோட கம்மியா தான் எடுத்தாரு. பிஜேபியோட என்ன பண்றாரு? அவங்க பாசிசம் நீங்க பாயசமான்றாரு. அப்ப 2 பேரையும் ஒரே தெருல வச்சுட்டு களத்துல எதிரியா திமுகவை நிப்பாட்டிட்டாரு. இல்ல திமுக தான் எடுத்து அரசியல் பண்ண போறேன் 2026ல. திமுக தரப்பு ஏதாச்சும் கண்ணிய குறைவான விமர்சனம் வந்துச்சா விஜய் மேல? அப்ப கத்துக்கோங்க. அவங்களும் எதிர்க்கணும். அவங்க சொன்ன திமுக யாராவது நடுரோட்ல போய் நில்லுன்னு சொன்னாங்களா? யாராச்சும் தயிர் சாதம் இதுன்னு சொன்னாங்களா? கேட்கும் போது சொல்றாங்க அவர் நடிகர்லாம் பெருசா வர முடியாதுங்கிறது கடமைக்கு ஒண்ணு சொல்றாங்களே தாண்டி கொச்சையா பேசல, மோசமா விமர்சனம் பண்ணல. திமுக பண்ணல, அதிமுக பண்ணல. அதிமுக ஒரு சீண்டவே இல்லை, விட்டுறலாம். திமுக பண்ணவே இல்லை. நீங்க எதுக்கு கொதிக்கிறீங்க? அவங்களதானே சீன்றாரு, அவங்க தானே எதிர்க்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை விஜயை தீவிரமா எதிர்க்கலாம். எதை சொல்லி எதிர்க்கணும்? பிஜேபியை கொள்கை எதிரியா நிப்பாட்டுறீங்களா? எங்க கொள்கை என்ன பிரச்சனை விஜய்கிட்ட கேளுங்க. அதை கேட்க மாட்டாரு. அதை கேட்காம இவர் திராவிட கொள்கை எடுத்துன்னு பேசிட்டு இருக்கிறாரு.
கொள்கை எதிரி என்ன சொன்னார்? நேரடியாக சொன்னாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி சொல்லிட்டார்ல, அதை கிளைம் பண்ணுங்க. என்ன எங்களை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க? உங்க கொள்கை சரியான அந்த பக்கத்துல இருந்தா எங்க கொள்கை எல்லாம் சரிதான், நீங்க என்ன எங்களை கொள்கை எதிரின்னு சொல்றது? நீங்க தான் கொள்கையை கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு வந்து அவரை வேற விதமா எடுத்துட்டு இருக்கீங்க. தீவிரமான காரணம் உங்களை எதிரின்னு என்ன சொன்னாரு, அப்படி எடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டுறீங்களே. ஸோ இவங்க நோக்கம் அதெல்லாம் கிடையாது. தங்களுடைய ஓட்டு கையை விட்டு போகுதுங்கிற ஒரு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டம் தான் இப்போ இந்த மாதிரி பதட்டம் இருக்கிற டைம்ல அவர் சொல்றாரு 2026 தேர்தல் வந்து ஒரு சரித்திர தேர்தலா இருக்கும்னு சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் இவ்வளவு கான்பிடென்டா பேசாரு. ஒரு 3 மாசம் வந்து போய் அரசியல் படிச்சிருக்காரு. படிச்சதாங்க ஏதாவது தெரியல, புக்ல இருந்திருக்குமா இருக்கும் ஏதாச்சும் கான்பிடென்டா. போன 2024 இப்ப நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன பேசினாரு? இதோட எவ்வளவு கான்பிடென்டா பேசினாரு? தென் தமிழகத்தில் ஒரு திராவிட எம்பிகள் கூட இருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல 10% வாக்கு வாங்கினாங்களா? அது இல்ல நான் சொல்றது. தென் தமிழகத்தில் ஒரு திராவிட எம்பி கூட இருக்க மாட்டாங்க. ஒரு திராவிட எம்பி கூட இல்லைன்னா ஒரு அதிமுக எம்பி இருக்க மாட்டாங்க, ஒரு திமுக எம்பி இருக்க மாட்டாங்க. என்ன நடந்தது? நான் இதை சும்மா பேசலங்க, எல்லாம் மலேசியா ஆராய்ந்து தான் பேசினேன். அவ்வளவு கான்ஃபிடன்டா பேசினாரு. திமுக டெபாசிட் வாங்க இழக்கக்கூடிய முதல் தொகுதியா கோயம்புத்தூருக்குன்னு பேசினாரு. என்ன பண்ணீங்க? அதெல்லாம் பேசுவாங்க. நீங்க என்ன சொல்றது தெரியுமா? எலெக்ஷன் நான் எங்கேயும் போக போறது, நீங்களும் எங்கேயும் போக போறதுல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்படி சொன்னேன்னு வந்து கேளுங்க, உங்களுக்கு தெரியும். எங்க போனீங்க, என்ன நடந்துச்சு. அதனால கான்ஃபிடன்ட்லாம் என்ன வேணா பேசலாம். இவ்வளவு எலெக்ஷனுக்கு ஒண்ணு ஜெயிக்க காணோம். ஓட்டு வருங்க, 10% ஓட்டு உங்களுக்கு எதுக்கு வந்தது தெரியுமா சார்? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், முடிஞ்ச எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவின் ஓட்டு, அதாவது திமுக கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி, திமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கு போடக்கூடிய ஓட்டு இந்தியா கூட்டணிக்கான ஓட்டு. அப்ப திமுக ஓட்டு போட இந்தியா கூட்டணியில ஒருத்தர் பிரதமராக வர போறார், ராகுல் காந்தி வரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு போடலைன்னா பிஜேபிக்கு போட்டா மோடி பிரதமராக வர போறார். இதுல ஏடிஎம்கேக்கான ரோல் என்ன? இப்ப ஏடிஎம்கே ஓட்டு போட்டா ஏடிஎம்கே 2 பக்கம் கூட்டணியில் இல்ல, எந்த போட்டாலும் அந்த எம்பி 2 பேருக்கு போக போறது இல்ல. சோ அது இந்த எலெக்ஷன், கடந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ரோல் இல்ல. சோ ஏடிஎம்கே ரோல் போது மோடி வேணுமா வேண்டாமா, இந்த 2 தான். மோடியா இல்ல வந்து இந்தியா கூட்டணியா, மோடியா ராகுல் காந்தியா? ராகுல் காந்தி நினைக்கிறவங்க எங்க போட்டாங்க, மோடி நினைக்கிறவங்க போட்டாங்க. நடுவுல இருந்து ஏடிஎம்கே போடுறதுக்கான நீட் இல்ல. ஏன்னா அந்த ஓட்டு எங்க போகுது, நோ யூஸ்ங்கிற மாதிரி ஒண்ணு உருவாகுது இல்ல. அதனால இந்த ஓட்டு பிஜேபி 10-11% ஓட்டு வந்துச்சு. ஆனா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அப்படி கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறதா, அல்லது ஏடிஎம்கே டிஎம்கே விஜயாங்கிறதா. அப்ப இவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? அன்னைக்கு ஏடிஎம்கே பெரிய ரோல் இருக்கு, விஜய்க்கு ரோல் இருக்கு. இவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு? ஏன்னா இந்த வாட்டி பிஜேபி தமிழகத்துல ஓட்டு போட்டு மோடி முதலமைச்சராக போறது இல்லை இங்க இல்லையா? யாரு அண்ணாமலை இங்க முதலமைச்சராக போறது இல்லை. என்ன 234 தொகுதியில 118 தொகுதி ஜெயிச்சு பிஜேபி வந்து முதலமைச்சர் ஆட்சி பிடிக்க போகுதுன்னு பிடிக்காதுன்னு எல்லாருமே தெரியும். அப்ப பிஜேபிக்கு ரோல் இல்லை அடுத்த எலெக்ஷன் தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும். அப்போ ஓட்டு % குறைஞ்சு. எப்பவுமே அப்படித்தாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. சட்டமன்ற எலெக்ஷன் வந்து அதிமுக வேணுமா திமுக வேணுமாங்கிறதா. புதுசா வரக்கூடிய ஒரு கட்சி கொஞ்சம் நடுநிலையான வாக்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சோ மேஜர் இவங்க 2 பேர் தான். ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா நீங்க வந்து இவங்க 2 பேர் தான், காங்கிரஸா பிஜேபிங்கிறது தான். அப்ப காங்கிரஸ் கூட்டணி போடுறவங்க காங்கிரஸுக்கு போடுவாங்க, பிஜேபி கூட்டணி. 2 கூட்டணி இல்லாம இப்ப கமல் வந்து 2014 எலெக்ஷன்ல வந்து 4% ஓட்டு மட்டும் வாங்க, அவருக்கு ரோல் இல்ல. 2 கூட்டணியில அவர் இல்ல, கரெக்டா சார்? 2019 2 கூட்டணியில அவருக்கு ரோல் இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட முடியாது. 4% தான். ஏன்னா சரி, அவர் மேல ஒரு நல்ல மதிப்புல சரி கமல் வரட்டுமே, ஓட்டு வாங்கட்டுமே போடுற ஓட்டு தான். ஏன்னா அவருக்கு அந்த வாட்டி அவர் எத்தனை எம்பி ஜெயிச்சாலும் 2 கூட்டணியில அவர் இல்ல, கரெக்டா? சோ ரோல் இல்லாம இருக்கும்போது அந்த கட்சிக்கு போட மாட்டாங்க. ஒரு கட்சியில ஒரு எலெக்ஷனுக்கு அந்த போட்டியிடக்கூடிய கட்சிக்கான ரோல் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதுதான் பிஜேபி இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு அதிகமாக காரணம். அடுத்த வாட்டி அவங்களுக்கு அந்த ரோல் கிடையாது. அடுத்த வாட்டி திமுக அதிமுக, இந்த வாட்டி மூணாவது இடத்துல விஜய் வந்துருவாரு. சோ அப்படித்தான் போகும். இவங்களுக்கு வேலை இல்லை, பிஜேபி சுத்தமா வேலை இல்லை. நாம் தமிழர் அஸ்யூஷுவல் அவங்க ஒரு ஓட்டை வாங்குவாங்க. இந்த முறை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. யாரும் வந்தா என்ன, நாங்க நாம் தமிழ் ஓட்டு போடும் அந்த தொண்டர்கள் உறுதுணையா இருந்தா அந்த வாக்கு சதவீதம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க ரோல் என்ன? இவங்களுக்கு எந்த ரோலும் இல்லை. சோ பதட்டமாகறாங்கன்னு சொல்றேன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் எங்களுடைய நேரம். தேங்க்யூ சார்.